கர்த்தர் வீட்டை கட்டாதாகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாதாகில் காக்கிறவர்கள் விழித்திருப்பது விருதா. யார் காக்கணும்? யார் வீட்டை கட்டணும்? கர்த்தர். யார் உங்களுடைய தொழிலை கட்டணும்? கர்த்தர். யார் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்? கர்த்தர். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. நீங்க எவ்வளவோ உழைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் இல்லாம உழைக்கிறீங்க. உழைத்து உழைத்து பார்க்கிறீங்க. அவன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறீங்க. நிம்மதியா தூங்குறதுக்கு தான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனா வீட்டுல போய் படுத்தனா நிம்மதியா தூக்கம் வரல. மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பணத்தை எப்படி சந்திப்பேன்? இந்த ஆர்டர்ல எனக்கு பணம் வராம நின்று போயிருக்கிறது. நான் கடன் வாங்கின இடத்துல, நான் பொருள் வாங்கி செய்த இடத்துல நான் பணத்தை கொடுக்கணுமே. இதுதான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? எப்படி என் பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டுவேன்? நான் எப்படி என் வண்டிக்கு பெட்ரோலை போடுவேன்? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய காரியங்கள், தொழில் ரீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறபடினால, உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் உங்களுடைய வீடு கட்டுகிற வேலை, உங்களுடைய தொழில் கட்டப்படுகிற வேலை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலை பாதுகாக்கிற வேலையை அவர் பார்த்து உங்கள் நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா.